ஹாய் ப்ரோ. இன்றைக்கி 4வது கிளாஸ் முடிச்சிருந்தோம் ப்ரோ. நல்லா சொல்லி தந்துருந்தீங்க, நல்லா புரிஞ்சுது. அதுலேயும் முக்கியமாக அந்த செஷன்ஸ் சொல்லி தந்தது வேறு மாதிரி ரொம்ப கிளியராக சொல்லி தந்தீங்க ப்ரோ. ஆனால் நீங்கள் கிளாஸில் எடுக்கிற விஷயத்தையும் உங்களுடைய யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த செஷன்ஸை, அதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். நீங்கள் செஷனில் எடுக்கிற விஷயத்த ஓப்பன் சோர்ஸில் போடுறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், ஒரு கிரிப்டோ சம்மந்தமாக தான் படித்த ஒரு இடத்துல. அவங்க நோட்ஸ் எல்லாமே நோட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 பேஜுக்கு மேலே இருக்குன்னுட்டு நோட்ஸ் மட்டுமே. அது மட்டும் வருவாங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நோட்ஸ் தருவாங்க. ஓகே, இதை எழுதுங்க, இதை பாருங்கள், ஓகே இப்படி தான் அந்த நோட்ஸின் படி இதில் நடக்குதா அப்படின்னு கேட்டு அதை எக்ஸாம்பிள்ஸ் காட்டுவாங்க. ஓகே, அவ்வளோ முடிஞ்சுது. நானும் ஒரு வழியாக 30 கிளாஸ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட பாடு, நான் 0வில் ஸ்டார்ட் பண்ணேன், எகெயின் மறுபடி 0. இப்போ அதே 0வில் தான் இருக்கிறேன். பட் நான் அவங்கள கொஞ்சம் காலமாகவே யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் ப்ரோ. லாங் டேஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்போ நீங்கள் அந்த வீடியோஸில் சொல்லித்தரதே எனக்கு நல்லா புரிஞ்சுது. அப்போ அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்கள்கிட்ட கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த கிளாஸை நோட்ஸாக தியரியாக வெறுமனே இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் இல்லாமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் மார்க்கெட்டில் என்ன பார்த்தீங்களோ அதை எங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்கள் சொல்லித்தரது எனக்கு பிடிச்சிருக்கு, புரியுது நல்லாவே. தேங்க்யூ ப்ரோ.